ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1க்கான எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த குரூப் 1 எக்ஸாமில் ஒரு புதிய பதவியை ஆட் பண்ணியிருக்காங்க. என்னமான பதவினா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இருக்க பாருங்கள். அந்த பதவி இதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மூலமாக வைக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது குறித்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் தேர்வு குரூப் 1 தேர்வுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதோடு அடிப்படை கல்வி தகுதியும் மாற்றப்பட்டு வயது வரம்பும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணையை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலர் வெளியிட்டிருக்காரு. இந்த அரசாணையின்படி தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் தேர்வுக்கு தற்போது நடைமுறையில் இருந்து வரும் அடிப்படை கல்வி தகுதி தொழிலாளருக்கான பட்டப்படிப்பு முடித்தவங்க அல்லது எனி டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோவில் தொழிலாளருக்கான நலன் படிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணான மாரி இதுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. அதாவது இந்த தொழில் நலத்துறை சார்பில் பார்த்தா தனியாக தான் நோட்டிஃபிகேஷன் விட்டு அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ அதை டிஎன்பிஎஸ்சிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் மாற்றிருக்காங்க பாருங்கள். அதாவது இத்தேர்வு குரூப் 1 தேர்வுடன் இணைக்கப்படுவதால் இதற்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்தநிலை போதுமானது. ஸோ இந்த பதவிக்கு எனி டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானது. நீங்கள் தொழிலாளர் படிப்பு படிச்சுக்கின்ற அவசியம் கிடையாது. எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே இந்த பதவிக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மேலும் இப்பதவிக்கு பொது பிரிவினருக்கான வயது வரம்பு 30 வச்சுருந்தாங்க. இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் இருக்காங்க பாருங்கள், பிசி டிஎன்சி ஓபிசி எஸ்சி எஸ்டி, அவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ இந்த பதவி குரூப் 1 இணைக்கப்பட்டதால் அதுக்கான ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. குரூப் 1 தேர்வுக்கான வயது வரம்பு கட்டுப்பாடு இதற்கும் பொருந்தும். குரூப் 1 தேர்வில் வயது வரம்பு ஜென்ரல் கேட்டகரிக்கு 34ஆகவும் பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டிக்கு 39 பார்த்தா நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இந்த பதவிக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். இது குறித்து தேர்வர்கள் கூறும்போது உதவி ஆணையர் தேர்வை எதிர்பார்த்து கடந்த 2 வருஷமாக படித்து வருகிறோம். முன்பு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு வயது வரம்பு கிடையாது. தற்போது வயது வரம்பு 39 என நிர்ணயிக்கப்பட்டிருப்பதால் நிறைய பேர் அப்ளை பண்ண முடியாது. இருந்தாலும் பார்த்தா ஒரு சில பேருக்கு நீங்கள் தளர்வு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரிய வரல. ஸோ இப்போதைக்கு இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் அந்த லேபர் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கான பதவி பார்த்தா ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி அது பார்த்தா ஆல்ரெடி குரூப் 1 எக்ஸாமினேஷனில் ஆட் ஆச்சா இல்லை புதிய நோட்டிஃபிகேஷனில் வருமானது தெரிய வரல. மேபி புதிய நோட்டிஃபிகேஷனில் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த பதவியை பார்த்தா குரூப் 1ல் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி படிச்சிருந்தால் போதுமானது. ஏஜென்ட்டும் பார்த்து நிர்ணயம் செஞ்சுட்டாங்க. ஒரு நல்ல அப்டேட்டையும் சொல்லலாம். ஓகே, ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.